ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷன் மிகவும் களைப்போடு போய் படுத்து விட்டார். பக்கத்து ரூமில் ஒரு ஹாலிவுட் நடிகை. இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், அந்த மகளை நீ போய் சாத்தி. இவருக்கு ஊழிய களைப்பு, ஊழியத்தில் இருக்கிற வேலை எனப்படுவது தெரியல. என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். ஆண்டவர் சொன்ன பக்கத்தில் ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா அழிந்து போக இருக்கிறது. ஆனால் அவர் செய்யவில்லை. அப்படியே படுத்து தூங்கி விட்டார். அடுத்த நாள் அந்த ஹாலிவுட் நடிகை இறந்து போனார். ஆண்டவர் பேசினார். அந்த பெண்ணை அந்த இரவு நேரத்தில் அநேக பேர் பாவ இச்சைகளுக்கு அழைத்தார்கள். டார்ச்சருக்கு மேல டார்ச்சர், டார்ச்சருக்கு மேல டார்ச்சர். இதை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அப்படியே அந்த மகளை இறந்து போன. ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய வார்த்தையை கொடுத்திருந்தா அவள் இன்றைக்கு பிழைத்திருப்பாள். இந்த ரத்த பலியை உன்னிடத்திலே நான் கேட்பேன், ரத்த பலியை உன்னிடத்திலே நான் கேட்பேன், ரத்த பலியை உன்னிடத்திலே கேட்பேன். வசனத்தை போதிங்க ஊழியர்களே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை போதிங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. சபையில விசுவாசிகள் தப்பான வழிக்கு போகும்போது அதை எச்சரித்து பேசுகிறவை. தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிற. வார்த்தை இல்லாத ஊழியரே இல்லை. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை என்றால் அவர் ஊழியர் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவருடைய தேவ ஊழியர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இருக்கிற தேவ மனுஷன். அந்த மனிதர் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு மனிதன் தவறாய் போகும் பொழுது, ஆத்மா அழிச்சு போகும் பொழுது அவருக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை சொன்னார். அப்பொழுது நான் உன்னோட பேச விரும்புகிறேன். இதுதான் உங்களுடைய ஊழியம். காவலருடைய வேலை வந்து எச்சரிப்பது. வருகையை குறித்து எச்சரிக்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து சமீபத்தில் இருக்கிறது என்று எச்சரிக்க, தேவனுடைய வருகையை குறித்து பேசு. கடைசி காலத்தில், கடைசி நாட்களுக்குள்ள, கடைசி வாழ்க்கைக்குள்ள இருக்கு. அருமையான தேவ பிள்ளை, இதுதான் ஊழியம். ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் இன்னைக்கு தப்பான வழிக்குள்ள, தப்பான டிராக்குக்குள்ள, தப்பான விதத்தில் போய் கொண்டிருக்கிற உங்க குடும்பங்கள் நீங்க கொண்டு வர வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், கொஞ்ச நாள் நீ வீட்டில் அடைக்க, உன்னை ஊமையாக்க பாரு. நான் ஆண்டவர் பேசணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை வரணும்னா கொஞ்ச நாள் ஊமையாக்கப்பட பாரு. வீட்டில் அடைப்பட்டுக்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு தேவ மனுஷன் சைலண்டா இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுகிற வரைக்கும், ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட வரைக்கும் சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்கணும். மௌனமா இருக்கிறவன் தான் தேவ மனுஷன். வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சில இடத்துல எல்லாம் ஊழியத்துக்கு வந்து அத்தனை ஊழியக்காரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருப்பான். அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, அவர் இப்படி பண்றாரு, இது பண்றாரு. நம்முடைய சில நேரங்களில் நம்ம ஊமையாகவே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊமையா இருக்கணும். ஊமனும் பயப்படுறீங்கல்ல, உண்மையாலே ஊமையாக்கிட்டு வர ஆண்டவர். அதான் சத்தமே காணும், பேசும்போதே ஊமையாக்கிங்க. நான் சொல்றது அந்த ஊமையில நீ ஆவிக்குரிய ஊமையா இருக்கணும். வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத கெட்ட வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், அருவருப்பின் வார்த்தைகள், கடிகளாத வார்த்தைகள் இதெல்லாம் பேசாதபடிக்கு நீ ஊமையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பிரச்சனை அடைஞ்சு சில நேரங்களில், எல்லா நேரங்களிலும் ஓடிட்டு இருக்கக்கூடாது.
சில நேரங்களில் ஆகாப்புக்கு எலியா காட்டுகிறது தன்னை பற்றி வெளிப்பட போகும் பொழுது அமைதியா வீட்டில் அடங்கி வீட்டில் ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய பேரை பார்க்குறேன், கையை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க? ஊழியர் செஞ்சா பரவாயில்ல, அவங்கள குறை சொல்லல, ஊழியர். ஆனா ஓடுகிறது ஒரு நேரம், செபிக்கிறது ஒரு நேரம், ஆண்டவருடைய பாதத்துல கிடக்கிறது ஒரு நேரம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு நேரம். ஒவ்வொரு இடத்திற்கு நான் கோபம் கொடுக்கும் பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சில மௌனமா இருக்கிறது என்றார். உங்க நாவில் மௌனமா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்க, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்க, வேற ஒன்றும் பேசாதீங்க. நிறைய பேரை நான் மினிஸ்ட்ரி பண்றவங்களை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் வீட்டுக்குள்ள சண்டை வரும். நீங்க ஊழியத்துக்கு தான் போற நேரத்தில் சண்டை வரும், நீங்க ஜபத்துக்கு போற நேரத்தில் சண்டை வரும், ஆராதனை நடக்கும் பொழுது சண்டை வரும். சில நேரங்களில் நீங்க சைலண்டா இருக்க. அல்லேலூயா. அதை சொல்றது, நீ அப்படி புறப்பட்டு போனீன்னா உன்னை கட்டி போட்டுருவாங்க. அவங்க கனக வீட்டுக்காரங்க உன்னை கட்டி போட்டுருவாங்க. நீங்க நிறைய பேரை கட்டிடுறாங்க. சத்துரு கட்டிடலாம், பாவம் கட்டிடுது, அசுத்தம் கட்டிடுது, பிசாசு கிரியைகள் கட்டி போடுறது. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அமர்ந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டு உன்னை அமர்கிற வாழ்க்கை உன்னை ஊமையா இருக்கிற வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் சொல்ற, உன்னோடு நான் பேச போறேன், உன்னோடு நான் பேச போறேன், உன்னோடு வார்த்தையோடு வெளிப்பட போகிறேன், உன்னோடு நான் பேச போகிறேன், தரிசனத்தை பேச போகிறேன், யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ பேச பேசுகிற கர்த்தர். நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஆனால் நம்முடைய வாய் கர்த்தருடைய நாவாக இருக்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாவாக ஒவ்வொருவருடைய நாவை மாற்ற விரும்புகிறார். வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது அவருடைய நாவிலே அக்கினி நாவு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருடைய நாவையும் அக்கினியாக மாற்ற விரும்புகிறார். தீர்க்க தரிசனத்தை வாயாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையாக மாற்ற விரும்புகிறார். பொய் பேசுகிற நாவல்ல, அடுத்தவரை பற்றி குறை பேசுகிற நாவல்ல, அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற நாவல்ல, சுத்தமான வெள்ளி. அல்லேலூயா. உன் நாவு சுத்தமான வெள்ளி, சுத்தமான பாஷைகளை பேசக்கூடியதா இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அடுத்த காரியம், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, பெரிய பெரிய ஆளுகளோடலாம் உட்காந்துட்டாங்க. ஆனா அவங்க மேலெல்லாம் அந்த கரம் வைக்கப்படல, மூப்பர்கள் மேல வைக்கப்படல, அந்த எல்லா ஆசிரியர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க மேல வைக்கப்படல. இந்த எசேக்கியா மேல தேவனுடைய கரம் அமர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த கிருபை கிடையாது, எனக்கு இந்த வரம் கிடையாது, எனக்கு அந்த கிருபை கிடையாது. உங்களுக்குள்ள அழைச்ச தேவன் உங்களை விசேஷ அபிஷேகத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த வரங்களோடு வைத்திருக்கிறார், விசேஷித்த கிருபைகளோடு வச்சிருக்கிறார், விசேஷித்த ஊழியத்தை உங்க கையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களை இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், கள்ள போதகர்களை பார்க்கிறோம், கள்ளத்தனமாய் வாழுகிற மக்களை பார்க்கிறோம். நீங்க அப்படி இல்லை, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரால் உருவாக்கப்பட்டவங்க. பேசும் அழைக்கிற கர்த்தரால் நம்மோடு அவர் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷ அபிஷேகம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஊழியர்கள், எந்த தெருவை திரும்பினாலும் சர்ச்சு. சிலர் சொல்றாங்க, ஐயா படையில போயெல்லாம் இங்க ஒரே போட்டியா இருக்கு, பொறாமையா இருக்கு. அந்த பிரச்சனை அங்க இருக்கிற ஆடுகளை இங்க எடுத்துக்கிறாங்க. எப்படியா பண்றது ஊழிய?
உனக்கு விசேஷித்த அபிஷேகத்தோட நான் வச்சிருக்கிற உனக்கு கொடுத்த ஆத்மாவை ஒருத்தரும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. நான் கொடுத்தது தான். உன்னை அபிஷேகித்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு பெருசு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த இடத்துல எதுக்காக அவனால கரத்தை வச்சா தெரியுமா? எருசலேமின் அருவருப்பை காட்டுறது. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அருவருப்பை காட்டுறது. எருசலேம் ஆலயத்துல அருவருப்பு. என்ன அருவருப்பு? எரிச்சல் மூட்டுகிற வசனம் சொல்லுது. 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எரிச்சல் மூட்டுகிற விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. நான் பாட்டு பேசிட்டு போடுவேன். எரிச்சல் மூட்டுகிற விக்கிரக ஆராதனை. எரிச்சல் மூட்டுகிற விக்கிரக ஆராதனை. நரகலான விக்கிரகம் ஒரு பக்கம், பிராணிகளோடு அவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணினார். யாரு? இன்னைக்கு நரகலான விக்கிரக அதிகம். நிறைய போதகர் இருக்கீங்க நினைக்கிறேன். நான் போல பேசணும், தப்பா நினைக்காதீங்க. கடைசி காலத்துல நடக்கப்போது ஏன் விக்கிரக ஆராதனை? பாபிலோன் கடைசி காலத்துல சபைக்குள்ள வரப்போகிறது. பேசித்தாங்கள் குருந்திய சபைக்குள்ள வந்தது. அருவருப்புகள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபையில ஆடம்பரங்கள், ஏர் கண்டிஷன். ஸ்தோத்திரம், நல்லது. யாரையும் நம்ம பேசல, ஆனா மகிமை கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆனா அநேக வேளைகளிலே இன்னைக்கு ஆராதனையே தமாஷா. அந்த காலத்துல டிஜேஸ் தினகரனையா, சாரனோரோஜி பாட்டினா இன்னைக்கு கேட்டுருக்கேன். ஐயா பாடின காப்பார், இன்னைக்கு காப்பார். இன்னும் ஒரு 10 தடவை கேட்டு அவரை பாட வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையா இருக்கு பாட்டு. எப்போ பாடின பாட்டு இன்னைக்கு காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாம்பேல ஒரு கூட்டம் வைத்திருந்தார். ஒரு வாலிபர் பாஸ்டர். இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ். யூடியூப்ல போட்டு காட்டினாங்க. ஒரு வேடிக்கை கூத்தாடி மாதிரி அருவருப்புகள். அருவருப்புகள். இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் அருவருப்புகள், பாவங்கள், வியாபாரங்கள். இன்னைக்கு வியாபாரம், சர்ச்சில் வியாபாரம். 10 லட்சம் கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? குறிப்பிட்ட டெல்லிக்கு நான் போயிருக்க பொழுது ஒரு சர்ச்சில் பாஸ்டருக்கு கார் வாங்குறதுக்கு விலை பேசுவோம். கார் வாங்க வச்சேன். ஆதாயம் கிடையாது. அருவருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டை கள்ளர் கொகையா மாத்திட்டீங்க. என் வீட்டை கள்ளர் கொகையா மாத்திட்டீங்க. சௌகத்தை அருவருப்பு. விக்கிரகத்தினால் வருகிற அருவருப்பு, பாவத்தினால் வருகிற அருவருப்பை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காட்டி, தேவ பிள்ளைக்கு நம்ம கடைசி காலத்துல பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். பட்டத்தை, அந்த பட்டணத்தை பார்த்து பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். சபைக்குள்ள விக்கிரகம் வந்து விடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க. சில ஊழியக்காரங்களே இன்னைக்கு லூசிபரா தங்களோட பேர் வரணும், பேனர் போடணும், நோட்டீஸ் ஒட்டணும், காலில் விடணும். விசுவாசிகள் எல்லாம் காலில் விடணும். நீ மகிமை கத்திருக்குதா? மகிமை
அற்புதம் செய்தார். பாஸ்டர் அற்புதம், பாஸ்டர் ஜெபம் பண்ண அற்புதம். நோ, you magnify Jesus. ஜெயிச்ச என்னைக்கு கர்த்தரை விசுவாசிகள் மகிமைப்படுத்துறாங்களோ அப்பதான் கர்த்தர் மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார், பரலோக தேவன் மகிமைப்படுவான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தங்களை உயர்த்த வேண்டும், தங்களை புகழ வேண்டும், பேனர் போடணும், டிவியில நிகழ்ச்சி காட்ட. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து டிவியில கேட்குறாங்க. நான் சொல்றதெல்லாம் எனக்கு அழைப்பு இல்லை. டிவியில பைபிள் அப்படி இருக்கா, டிவியில நம்ம மெசேஜ் கொடுக்கணும். நம்ம போற இடம் பைபிள் இருக்கு, அங்க அநேக மக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்ம போட்டாவை போட்டேன், வயசான நாட்டு இருக்கு, எல்லாம் போச்சு முடியலாம். நம்மளை டிவியில் பார்த்து அதுக்கு டோப்பா போடணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் ஒரு வேடிக்கையான வாழ்க்கையா இருக்கிறது. இன்னைக்கு மகிமை இயேசுவுக்கு நீங்க செலுத்த, உங்க மினிஸ்ட்ரியில கர்த்தரை உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துங்க. அந்த அருவருக்கு தான் இந்த பெருமை இன்றைக்கு கொட்டி. என் கூட ஒரு தம்பி இருந்தாரு, நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு, என் கூடயே இருந்தாரு. திடீர்னு யூதாசின் ஆவி அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அவனை விட்டு பிரிச்சு போனான். இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு கள்ளத்திற்கு தரிசியை இன்னைக்கு மாறிவிட்டான், கள்ளப்புறங்களாய் மாறிவிட்டான். சரியான தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கள்ளர்களா இருக்கக்கூடாது, மெய்யான தீர்க்கதரிசிகளா இருக்கணும். நீ ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், நீ ஜெபிக்கிற ஒரு போதகரா இருக்கணும், நீ ஒரு பரிசுத்தவானா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த அனுபவம் இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ச்சில் எல்லாம் பாபிலோன் வந்துருச்சு. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் தான் அந்திகிறிஸ்து உருவாகும். கடைசி காலம் பயங்கரமான காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். யாரை பத்தி நான் பேச விரும்பல, சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறேன். ப்ரொட்டஸ்டன்ட்னா என்ன நான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை வெளிப்பாடு பெற்ற மார்ட்டின் லூதர் சத்தியத்துக்காக போராடுகிறார். இந்த சத்தியத்துக்காக, நீதிக்காக, பரிசுத்தத்துக்காக, ரட்சிப்புக்காக போராடுகிறவன் தான் உண்மையான ப்ரொட்டஸ்டன்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த விக்கிரகத்தை, அந்த அருவருப்புகளை காட்டினான். அதுல பாருங்க, ஒரு ஸ்டோர் இருக்குது, அந்த துவரம் போடு வச்சுட்டேன், துவரம் போடு காட்டுற படம் பிடிச்சு காட்டுறாரு. எசேக்கியேல் பாரு, இந்த விக்கிரகத்தை பாரு, இந்த அருவருப்புகளை பாரு, அநியாயங்களை பாரு. ஏன்னா அந்த இடத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். ஆனா அதுக்காக பெருமூச்சு விடுகிற சரக்கு அவங்க நெத்தில பரிசுத்த முத்திரையை போடுவேன், பரிசுத்த முத்திரையை போடுவேன். உடனே வேறு உடனே வேறு கொடுக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் வேறு கொடுத்திருக்கிறேன். ஆராதனை இன்னைக்கு சபைக்குள்ள வந்த பாட்டு மூலம் விக்கிரக ஆராதனை வந்து சபையில சர்ச்சை கட்டுறதுனால சில நேரங்கள்ல சர்ச்சை மகிமைப்படுத்துற சிஎஸ்ஐ, லத்ரான், பாப்டிஸ்ட் ஏதோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடு. உங்க லைஃப்ல நீங்க கரெக்டா இருந்தா எந்த சர்ச்சு பேரை வேணா நீங்க சொல்லி சிபாஸ் வாங்கிட முடியும். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருந்தால்தான், கிறிஸ்துவோடு இருந்தால்தான், கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால்தான், கிறிஸ்தவனாய் மரித்தால்தான், கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தால்தான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த அருவருப்புகளை அருவருப்பா பாருங்க. நீ சர்ச்சில் அருவருப்புகள் இருக்குது எருசலேம் ஆலயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார். சிங்கப்பூர்
தேசத்திற்கு நான் ஊழியம் செய்ய சென்றிருக்கேன். ஆங்கிலியன் சர்ச் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த ஆராதனை வேலையில் நம்மளாம் இப்படி அபிஷேகத்தில் ஆவியில் நிறையும் இதெல்லாம் பாக்கியம் பெற்றோம். எல்லாம் டிஸ்டாக அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல அத்தனை பேரும் கீழே வந்தேன். எல்லாம் பேய் பிசாசு லூசிஃபரை நாக்கி லூசிஃபரை கிரியைகள். இன்னைக்கு சர்ச்சில் கூட நிறைய வசனம் கேட்க மாட்டேன். பாட்டு, டான்ஸ், டமால், டிமில் டிமில். சத்தியம் உன்னை மீட்கும், சத்தியம் உன்னை உயிர்ப்பிக்கும். அதே சமயத்தில் தேவனுக்காக வைக்கிற ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, அது பரிசுத்த ஆராதனை. உங்களுடைய வாழ்க்கையில அருவருப்பான விக்கிரகமா இருக்கக்கூடாது. நீ பரிசுத்த ஆராதனை பெற பிள்ளையாய் இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விக்கிரகத்தை பிடித்து காட்டி இந்த கரத்தை வைத்து அவர் செய்த பொழுது அந்த விக்கிரகம் கடைசி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிக்க கேட்கிறேன். இங்கே ஒரு சமூகத்தை நாம் பார்க்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அவர் எங்க கொண்டு போனாரு? உலர்ந்த எலும்புகள் உள்ள இடம். நம்ம ஊர்ல சொல்ல போனா அந்த சூழ்நிலை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல உலர்ந்து போன சபை, உலர்ந்து போன ஆத்மா, உலர்ந்து போன ஊழியர்கள், உலர்ந்து போன குடும்பங்கள். அந்த இடத்துல கர்த்தர் கரமாந்த போது ஆவிக்குள்ளாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் ஆவிக்குள்ளாக்கப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள முழுமையா வரும் பொழுது இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவங்கிறது மறுரூபமாக்குற அனுபவம். அல்லேலூயா. உன்னை மறுரூபப்படுத்துகிற அனுபவம், உங்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆவிக்குள்ளான வாழ்க்கை. மாம்சம் வெளிப்படாது, பாவம் வெளிப்படாது, அசுத்தம் வெளிப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆவிக்குள்ளாக்குகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்கினார். இந்த ஆவிக்குள்ளாக்குற அனுபவம் ஒரு பிள்ளை ஜெபிக்கிற மகளாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, ஆவியானவரோடு எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, ஆவியானவரோடு எப்பொழுது இருக்கும் பொழுது மாம்சங்கள் வெளிப்படாதபடி, மாம்ச கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு எப்பொழுதும் ஆவியானவரோட 24 hours ஆவியானவரோடு இணைந்து கொண்டே இருக்கிறது. பாடி துதிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை 3வது வானத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அங்கு ஜனங்கள் பேசுகிற பாஷையை கேட்டார். இன்னைக்கு உங்களை அவர் ஆவிக்குள்ளாய் நடத்த விரும்புகிறார். பரலோக அனுபவங்களுக்குள்ள அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். இளைப்பாறுதலின் இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் எடுத்து சென்றார். இன்னைக்கும் heavenly experience is important. இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோம், உலக ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், கார் வாங்குகிறோம், பங்களா காட்டுறார் ஆண்டவர், எங்களுக்கு அந்த வீட்டை காட்டுறாரு, அந்த காரியத்தை காட்டுறாரு. அதுதான் சொல்றார். இப்படி மேல மேல வீடு பெருகிட்டே இருக்கு. நீ ஆவிக்குள்ளாகும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தை அழைத்துக் கொண்டு போவா. உன்னுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்கிற ஒரு அனுபவம், மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி
பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார். ஆவியானவர் அவனை நடத்தினார். அவனையே நடத்தி கொண்டு போனான். ஒரு தரிசனத்தோடு அவனை கொண்டு போனான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போவா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், உணர்ந்து போன கிடக்கிற ஆத்துமாக்கள், மறைத்து கிடக்கிற ஆத்துமாக்கள், மறைத்து போய் கிடக்கிற சபைகள், மறைத்து போய் கிடக்கிற இடம், மறைத்து கிடக்கிற தேசங்கள், இன்றைக்கு எங்க பார்த்தாலும் எல்லாம் மறைச்சு கிடக்க. அவருடைய ராசங்களை தீர்க்க தரிசிக்கிறது, அவருடைய ஊழியக்காரர்களை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் உயிர்ப்பிக்க வல்லமையுடைய அந்த இடத்துல சொல்ல, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையலாம். ஆண்டவர் சொல்ற அந்த எலும்புல பார்த்து நீ தீர்க்க தரிசனம் வரை. இன்னைக்கு கடைசி காலத்துல உழந்து கிடக்கிற ஆத்துமாக்கள் மேல தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி உன்னை தேவன் அழைத்து இருக்கிறார். அழைத்து போய் நிறுத்துகிறார். தரிசனம் இல்ல உள்ள இந்த உழந்து போய் மறைத்து கிடக்கிற மக்கள் மத்தியிலே உரை கொண்டு சொல்கிறார். முதலாவது அவனை ஆவிக்குள்ளாக்கினார், இரண்டாவது அவனை ஆவியிலே நடத்தினார், மூன்றாவது அந்த இடத்திலே இருக்கிற உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படி, கிரியைகளை நடப்பிக்கும்படி கிருபை செய்தார். எசேக்கியாவுடைய கைகளை ஆண்டவர் தொட்டப்படுத்தி அம்மையில் அமர்த்தப்படுத்தி காட்டின 4 காரியங்கள். ஒன்று, ரூபத்தை காட்டினார், முகத்தை காட்டினார். இரண்டாவது, அவருக்கு வார்த்தையை கொடுத்தார். மூன்றாவது, அருவருப்பான விக்கிரகத்தையும் பாவங்களையும் ஜனங்கள் பண்ணுகிற அக்கிரமங்களையும் ஆலயங்களிலே இருக்கிற வீழ்ச்சிகளையும் ஆண்டவர் காட்டினார். நான்காவது, உலர்ந்து போய் கிடக்கிற அந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கப்படி, அந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கப்படி ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கினார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வேற, மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். உடனே எல்லாம் பார்க்கிறாங்க, ஆவிக்குள்ளாக என்னடா நம்மளை பரலோகத்துக்கு சொல்றாரா, நம்ம உயிர் பிரிஞ்சிருமா? அருமையான தேவ பிள்ளைய, ஆவிக்குள்ளாகிறது ஒரு மேன்மையான அனுபவம். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்ச போது அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அக்கினி ரதத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆவியில்லை, மரணம் இல்லை. தேவனோடு நடக்கிற, தேவனோடு வாழுகிற, தேவனோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் இதை எசேக்கியேலுக்கு இதை காட்டினார்? ஏன் இந்த காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார்? ஒரு இடத்துல ஆண்டவர் அவரோடு பேசி, திறப்பின் வாசல்ல நிற்க, சுவரையும் அடைக்க ஒரு மனுஷன் தேசத்துக்காக கண்ணீர் விட, தேசத்துக்காக அந்த சுவரை அடைக்க இந்த மனுஷனை தேடினார். எசேக்கியேலை தேடினார். உன்னை தேடுகிறார். உங்களுடைய ஊழியம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நிறைந்த ஒரு ஊழியர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இதற்கு தேவ கரத்தை உங்கள் மேல் அமர செய்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா மேல அமர்ந்த அந்த தேவ கரம் இன்றைக்கு உங்கள் மேல, உங்க ஊழியங்கள் மேல, உங்க விசுவாசிகள் மேல, உங்க குடும்பங்கள் மேல அவர் அமர பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைக்க போகிறார். அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை உண்மையில் அமர பண்ண போகிறார். அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட கரத்தை அமர பண்ண போகிறார். ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷர், அவரை இவாஞ்சலிஸ்டா இருந்து இப்போ பாஸ்டர் ஆகிட்டார். நிறைய பாஸ்டர்ஸ் ஓடி வந்துட்டாங்க. சர்ச்சில் இருக்கிறதுலாம் நிறைய அங்கே வந்துச்சு அவர்கிட்ட.
அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்களை யார் பாஸ்டர்? அவர் சொன்னாரு, அவரு என்ன சொன்னாருன்னு தெரியாது, ஆனா அது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவே நான் அபிஷேகம் பண்ணேன். அப்படியே அத்தனை பேரும் போயிட்டாங்க. சென்னையில் நடந்த கதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்க ஜெபித்து ரெவலேஷனை பெற்றுக்கோங்க. அப்ப அவர் சொன்னாரு, என்ன நேரடியாவே இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணார் பாஸ்டர். அன்னையிலிருந்து நான் பாஸ்டர் ஆயிட்டேன். பாஸ்டர் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேண்டாம். உங்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அபிஷேகிக்கிறவர் அவரே, உங்களை நடத்துகிறவர் அவரே, உங்களை உருவாக்குகிறவர் அவரே, உங்களை கண்மணி போல காக்கிற தேவன் அவரே. இன்னைக்கு அந்த கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். அநேக ரகசியங்களை இன்றைக்கு பேசியிருக்கிறார், ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய நன்மையின் கரம், ஆசீர்வாத நெகேமியாவின் மேல் அமர்ந்த கரம், ஓ ஹல்லேலூயா, எசேக்கியேல் மேல அமர்ந்த கரம், யாபேஸ் மேல அமர்ந்த கரம், அந்த சின்ன பிள்ளைகள் மேல அமர்ந்த தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்கள் மேல் அமர்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எசேக்கியேலுக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர் தேவ பாரத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த ஊழியம் தலைகீழாய் மாறியது. எசேக்கியேலுடைய ஊழியத்தை மகிமையாய் நடத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் நடத்த விரும்புகிறார். இந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு அருமையான இளம் பெண் மேல ஆண்டவருடைய கரம் இறங்கிட்டு இருக்குது, இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் பயன்படுத்துவேன். இந்த நாளிலே ஊழியத்தின் பாதைகளிலே அதிகமான பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஊழியர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நடத்தி செல்லுவேன், உன்னை நான் நடத்தி செல்லுவேன். ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் முத்திர மோதிரமா வைப்பேன், உன்னை நான் முத்திர மோதிரமா வைப்பேன். இங்க ஒரு அதிகாரம் கடந்து வருது, கர்த்தருடைய அதிகாரம் கடந்து வருது. ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது, அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மன்றாட்டின் ஆவியே இப்பொழுது கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக போராட. ஓ ஹல்லேலூயா, ஒரு தீர்க்கதரிசியானி எழும்ப வேண்டும் என்பது சித்தம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கிட்ட நரகலான விக்கிரகத்தை ஆண்டவர் காட்டினார். நரகலான விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற விக்கிரகங்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற விக்கிரகங்கள், கர்த்தருக்கு முதல் தரம் கொடுக்காத விக்கிரகங்கள், இன்றைக்கு அதனை தூக்கி எறி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தூக்கி எறி. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனையை விட்டு நீ ஓடு என்று பவுல் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாதி பார்க்கிற விக்கிரகம், ஜாதி பார்க்கிற விக்கிரகம் உனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம்பரியத்துல வச்சிட்டு இருக்கிற, பாரம்பரிய காரியங்கள்ல வச்சிருக்கிறீங்க, எல்லா விக்கிரகத்தை எடுங்க. இந்த நேரத்துல அந்த அருவருப்பை பாருன்னு சொல்றாரு, அந்த அருவருப்பை பாருன்னு சொல்றாரு, அந்த அருவருப்பை பார்க்க சொல்றாரு, அந்த அருவருப்பை பார்க்க சொல்றாரு. கடைசி காலத்துல அநேக சபைகளுக்குள்ளாக இருக்கிற அருவருப்பு, அருவருப்பு. இன்றைக்கு நாம அருவருப்பா அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறார், 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 சுத்திகரிக்கிறார். ஊழியம் சுத்திகரிப்பின் ஊழியம், சுத்திகரிப்பின் ஊழியம். ஓ பரிசுத்த ஆவியின் வரங்களினால, அடிகளினால ஒரு அருமையான போதகர் ஜெபிக்கிறார். ஐயோ, எனக்கு 9 வரங்களை தார ஆண்டவர், 9 கனிகளை எனக்கு தாரோ. எங்க ஊழியத்தில் அப்படி நடக்கணும்பா, என் ஊழியத்தில் நடக்கணும் என்று கேட்கிறவர் எவனும் பெற்றுக் கொள்கிறார், பெற்றவர் எவனும் பெற்றுக் கொள்கிறார். தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அனல் குறைஞ்சு போன ஒரு ஊழியரை நான் பார்க்கிறேன். ஊழியத்தில் அனல் குறைஞ்சிருக்கு, அபிஷேகம் குறைஞ்சிருக்கு, ஊழியத்தில் கிருபைகள்
ஒரு குறிப்பிட்ட கட்டு இங்க இருக்கிற ஒரு நபருக்குள்ளா இருக்கு. அந்த கட்டின் நிமித்தம் நான் பிரகாசிக்க முடியவில்லை. குடும்ப கட்டுகள், குடும்ப கட்டுகள், டெலிவரன்ஸ், கர்த்தருடைய டெலிவரன்ஸ் கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. ஒரு ரிலீஸ் பண்ற இந்த இடத்துல பின்மாற்றத்துக்குள்ள போன ஒரு நபர் உண்டு. தேவ கிருபை இறங்கட்டும், தேவ கிருபை இறங்கட்டும். ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், யூதாசின் ஆவி உன் சபையில வெளிப்படும். சில யூதாசை போல பண ஆசை பிடிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. செகண்ட், பேதுரு. மறுதலிக்கிற கூட்டம், மறுதலிக்கிற கூட்டம், மறுதலிக்கிற கூட்டம், மறுதலிக்கிற கூட்டம். யோவான போல ஓடுகிற கூட்டம். இந்த மூன்று கிரியைகளையும் இன்னைக்கு உன் சபையிலிருந்து கட்டி ஜெபி. இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். கட்டி ஜெபி. அந்த கிரியைகளை விரட்டி போடு, கிரியைகளை விரட்டி போடு. ஒரு ஊழியம் உடைஞ்சிருக்கு, உடைஞ்சிருக்கு, பலிபீடம் உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார், உன்னை திரும்ப கட்டுகிறார், திரும்ப கட்டுகிறார். சில சபைகளின் காரியங்கள் உடைந்திருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை உடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாழா இருக்கு, பாழா இருக்கு, பாழா இருக்கு. ஆண்டவர் பயிர் நலமா மாற்றுகிறார், பயிர் நலமா மாற்றுறார், பயிர் நலமா மாற்றுறார். இன்னைக்கு ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார், ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார், ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், மதமாட்ட சட்டம் சீக்கிரம் கொண்டு வர போறாங்க, சீக்கிரம் கொண்டு வர போறாங்க. சில தேசங்கள், சில மாநிலங்கள் அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, அது செயல்படுத்த போகும் பொழுது அதை யார் செயல்படுகிறாரோ சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படும், சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படும், சிங்காசனம் கவிழ்க்கப்படும். அநேகருடைய சிங்காசனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற சிங்காசனங்கள் இந்த புதிய ஆண்டிலே அது கவிழ்க்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கவிழ்க்கப்படும். அநேக இடங்களில் சிங்காசனங்கள், மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத சிங்காசனங்கள் விழுந்து போகும், விழுந்து போகும், விழுந்து போகும். அநேக விக்கிரகங்கள் விழும், அநேக விக்கிரகங்கள் விழும், விக்கிரக கோட்டைகள் தகர்க்கப்படும். ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை பார்க்கிறேன், சிலையோடு பூமியோடு அடியில் அப்படியே போய்விடுகிறது. பாதாளத்தில் போறது. அப்படிப்பட்ட விக்கிரக கிரியைகள் அழியும், 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 அழியும். திரும்ப இறங்குது. ஆன்டி கிரைஸ்ட் சர்ச் நிறைய உருவாக போகுது. கள்ள போதகர்கள் உருவாகிறாங்க. நான் கிறிஸ்து என்று சொல்லி தங்களை சொல்லிக் கொள்கிற மக்கள் வருவார்கள். வெளி தேசத்திலிருந்து அவர்களுக்கு பணம் அனுப்பப்பட்டு அவர்கள் அநேகரை கிறிஸ்துவனை விலக்கி மறுதலிக்கிற கூட்டங்கள் வரும். சில முத்திரைகள் அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், முத்திரையின் அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. ஆவியானவர் சொல்றாரு, ஆனா என் பிள்ளைங்க மேல ஒரு முத்திரை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க மேல ஒரு முத்திரை வச்சிருக்கிறேன், அபிஷேக முத்திரை வச்சிருக்கிறேன், அக்கினி முத்திரை வச்சிருக்கிறேன். தேசத்துக்காக கதறுகிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன், ஜபிக்கிற கூட்டங்களை எழுப்புவேன், அநேக புறா கூட்டங்களை எழுப்புவேன், ஜபிக்கிற பிள்ளைகளை எழுப்புவேன், அநேகரை நான் எழுப்ப போகிறேன், அநேகரை எழுப்ப போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சபைகளே சில பாலான காரியங்கள் வரும். ஆனால் வாசம் எடுத்து ஜபத்தில் தேசத்துக்காக, சபைக்காக கண்ணீர் விடுகிற விசுவாசிகள், கண்ணீர் விடுகிற தேவ ஊழியர்கள் இருக்கும் சபைகளிலே என்னுடைய மகிமை விளங்கும்படி நான் செய்வேன். அவர்தான எழுப்புதலை நான் கட்டளையிடுவேன், பின்மாறி மழையை நான் ஊற்றுவேன். அநேக இடங்களில் அதே சமயத்தில் வட இந்திய பகுதிகளிலே ஒரு
பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். பெரிய மாற்றங்கள் உருவாவதை பார்ப்பீர்கள். சபைகளிலே தேவ அக்கினி ஊற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மனப்பாட்டை கர்த்தர் உண்டாக்குவார். அநேக சபைகளுக்குள்ளா இருக்கிற பிரிவினை ஆவிகள் அதை மாற்றுகிறார். டெல்லியில ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுறார். சிதறடிக்கப்படும். இன்னைக்கு நிறைய சர்ச்சை சிதறடிக்கப்படும். அநேக விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். Be careful. Be careful. ஜாக்கிரதையா இருக்கு. மந்தைய காத்து கொள்ளுங்க. மந்தைய கண்காணி வைங்க. மந்தைய கண்காணியா இருங்க. கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வீட்டுல கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சத்துரு கழுக போல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ கழுகா? அதே சமயத்துல நீ ஆவிக்குரிய கழுகா, ஜெபிக்கிற கழுகா இருக்கணும். காத்திருக்கிற கழுகா இருக்கணும். பலனடைகிற கழுகா இருக்கணும். அப்போ சபையை விட்டு கழுகுகள் ஓடும். சத்துரு போல இருக்கிற, வெள்ளம் போல இருக்கிற, பயங்கரமா சத்துரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற, பயங்கர திட்டம் பண்ணிட்டு இருக்கிற, சாதகமா இருக்காது. இனி வர காலங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்காது. உண்மையா இருக்கு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போற, பெரிய காரியங்களை செய்ய போற, அசைக்க போற, அசைக்க போற. ஒவ்வொரு பகுதியும் தேவன் அசைக்க போகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் தன்னுடைய உயிர்மீழ்ச்சியை கட்டளையிட போகிறார். சபைகளில் தேவன் உயிர்மீழ்ச்சியை தருவார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே ஒரு அருமையான மகனை தேவன் உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தேவ வல்லமை இறங்கட்டும். அபிஷேக வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். பவர், பவர், பவர். சுகமளிக்கும் வரங்களினால் வல்லமையாக நிரப்புகிறார். அநேக ஊழியர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இங்கு ஒரு ஊழியரை தேவன் வெளி தேசங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஒரு ஊழியருக்கு இந்த நாளிலிருந்து ஒரு முத்திரை போடுறார். என்னன்னா, தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு எச்சரிப்பின் ஊழியங்களை செய்யப்படி இன்னைக்கு அந்த கிருபை மேல இறங்கி வருகிறது. போதக சமத்துவத்தை கட்டளையிடுகிறார். ஞானத்தை போதிக்கிற வசனத்தை கட்டளையிடுகிறார். ஒரு அருமையான மகளுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அநேகர் தரிசனங்கள் பார்க்கிற கிருபைகளை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தேவன் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேசத்துக்காக கண்ணீர் விடுகிற தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்புகிறார். தேசத்துக்காக போராடுகிற மக்களை எழுப்புகிறார். யுத்த களத்தில் நிற்கிற மக்களை எழுப்புகிறார். ஓ மஷீலா மதரபி பசல மக்கியலா நீசல் லதரவாக்கரவா. ஒவ்வொருவர் மேலே அபிஷேகத்தை ஊற்றமாட்டவர், ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றமாட்டவர், வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுவர், ஊற்றுமப்பா. ஒவ்வொருவர் மேலே அக்னி ஜுவாலை இறங்கட்டும், 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 இறங்கும், 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 இறங்கும். ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், இறங்கும் அப்பா. அந்த மேல் வீட்டு அறையில் அமர்ந்த அபிஷேகம், அமர்ந்த அபிஷேகம், அமர்ந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் உலகத்தை கலக்கியது, உலகத்தை கலக்கியது. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உலகத்தை
செய்ய போகிறா, கிரியை செய்ய போகிறா, கிரியை செய்ய போகிறா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க, ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகர் மேல ஒரு வெள்ள வஸ்திரம், வெள்ள வஸ்திரம் மேல விடுது, மேல விடுது, மேல விடுது, மேல விடுது. வெள்ள வஸ்திரம் விடுது, வெள்ள வஸ்திரம் விடுது, வெள்ள அங்கி விடுது. ஓ வெண் வஸ்திரம், வெண் வஸ்திரம், வெண் வஸ்திரம், வெண் வஸ்திரம். அநேகரை கர்த்தர் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அநேகரை தேவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அநேகருடைய இருதயங்களை திறந்து கொண்டிருக்கிறார், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார், அநேகருடைய ஜீவியத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார், அநேகருடைய வழிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். பலவீனங்கள் ஓடுகிறது, பிசாசு கிரியைகள் விலகி போகிறது, மாந்திரீகங்கள் விலகி போகிறது, அருவருப்புகள் விலகி போகிறது, அசுத்தங்கள் விலகி போகிறது. அருவருப்புகள் விலகட்டும், அருவருப்புகள் விலகட்டும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஓ ரிகா லக்கதனா ஷபலமா லக்கதனா ரிகாரமா ரிகாரமா பக்கரா ராபா லதா ரதா 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 ரோ ராபா லபலமா. ஆவியானவர் இந்த இடத்துல ஒருத்தர் சோர்ந்து வந்திருக்கிறார், சோர்ந்து வந்திருக்கிறார், சோர்ந்து வந்திருக்கிறார். எசேக்கியா மேல இறங்கி வந்த தேவ பல இப்போ ஒவ்வொரு இறங்குது, ஒவ்வொரு இறங்குது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவ பல, தேவ பல, தேவ பல. அநேக சபைகளை தேவன் செயல்படுத்துகிறார். கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே, இயேசுவின் கண்ணீரை துடைக்கிறார், இயேசுவின் கண்ணீரை துடைக்கிறார், இயேசுவின் கண்ணீரை துடைக்கிறார். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றுகிறார். ஒரு தேவ ஊழியரை ஆற்றுகிறார். உடைந்து வந்திருக்க, காயப்பட்டு வந்திருக்க, காயப்பட்டு வந்திருக்க ஆவியானவர் இந்த நேரத்தில் உன் மேல ஒரு கிருபையை போடுறாரு, உன் மேல கிருபையை போடுறாரு. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், எனக்கு கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், பூர்ணமாய் விளங்கும். ஒரு முள்ளு உன்னை குத்திக்கிட்டே இருக்குது, அது இருதய பகுதியில் உன்னை குத்திக்கிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குது. ஆவியானவர் சொல்றாரு, இந்த நேரம் என் கிருபையை உன் மேல ஊற்றுகிற, இந்த கிருபையை நான் ஊற்றுகிற, கிருபையை உன் மேல ஊற்றுகிற. பாடுகள் மத்தியில என் ஊழியத்தை செய்கிற சகோதரனே, ஊழியரே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆறுதல் உன் மேல கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சில சபைகளில பாபிலோன் சார்பு இருக்குது, பாபிலோன் சார்பு இருக்குது. இன்னைக்கு அதை எடுக்க விரும்புகிறா, இன்னைக்கு எல்லாத்தையும் எடுக்க விரும்புகிறா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறா, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறா, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற வேளையில ஒரு ஹல்லேலூயா, ஒரு மகிமையான ஒரு கிரீடத்தை நான் பார்க்கிறேன். ஒரு கிரீடம் சுத்திக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தலைக்கு மேலான ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பாத்திரவான்களுக்கு அந்த கிரீடம் என்று சொல்லுகிறார். உண்மையாய் வாழுகிறேன் பிள்ளைகளுக்கு அந்த கிரீடத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பெற்றோர் மகனே, பெற்றோர் மகனே, ஓ ராதலதிமா சதரவா ரகரவலதி கரவலவா ருதரவவவவவவவவ. பாத்திரவானாயிரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பாத்திரவானாயிரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெருமழையை இந்த நேரத்தில் கட்டளிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிதான எழுப்புதல் தேசத்தின் மேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலே ஜெப ஐக்கியங்கள் உருவாகிறது. அநேக ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்புகிறார். ஆவியானவர் செயல்படுகிறார், செயல்படுகிறார், செயல்படுகிறார். ஓ glory, 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 glory. Oh glory to Jesus. ஆவிக்குள்ளாகிறார். அநேகரை தேவன் ஆவிக்குள்ளாக்குகிறார், 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 ஆவிக்குள்ளாக்குகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் உன்னை பல ஆவிக்குள்ளாக்கி கர்த்தருக்குள்ள நடக்கும்படி, கர்த்தருக்குள்ள வாழும்படி, கர்த்தருக்குள்ள
காட்டுவேன். சபைகள்ல நடக்க போறதை நான் காட்டுவேன். மகிமையை காட்டுவேன். என் சிங்காசனத்தை காட்டுவேன். என்னுடைய மகிமையை நான் காட்டுவேன். இங்கே இறைவா கீழே கிடக்காது. உன்னுடைய ஆவிக்குரிய நிலை தளர்ந்து போய் கிடக்கிறது. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. கர்த்தருடைய கூக்குரல், கர்த்தருடைய கர்ஜனை கடந்து வருகிறது, கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. ஓகா லக்கா ஷபா, ஓகா சலாமா. எல்லாம் 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 ஆவியில நிரம்புங்க. தேவ வல்லவர், தேவ ஆவியானவர் அநேகரை இன்றைக்கு ஆவிக்குள்ளாக்குகிறார். மறுரூப அனுபவம், மறுரூப அனுபவம். ஓ, அவரை போல மாறுகிற அனுபவம், அவரை போல ஜீவிக்கிற அனுபவம். மாற்றிட கேளுங்க. ஆண்டவரோடு நடக்கணும்பா, அவரோட நான் பேசணும்பா. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். பரலோகத்தை நான் பார்க்கணும். பரலோக மகிமையை நான் பார்க்கணும். பரலோகத்தை நான் பார்க்கணும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். பறக்கிற அனுபவத்துக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாரு. சிலர் தேவனை பார்க்கிற அனுபவத்துக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாரு. திலானமும் ஷபுதமா கிரமா லக்க தீமா ஷலாஹமா லக்க லத நம ஷபலமா. அநேகரை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேகரை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ மறுரூபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மறுரூபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சபையின் மேல தேவ மறுரூபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. Fire of God is coming right now. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, kashalama. Oh, kada ladala mikada rabalama. Oh, ribala dekala bala dekala bala bala. Ribala yakala bala dekala bala bala bala. இங்கே ஏறிவா, ஏறிவா. கீழே கிடக்கு. மேல வர மாட்டீங்க. மேல வா. முன்னேறி வா, முன்னேறி வா, முன்னணியில வா, பின்னாடி போகாத, முன்னாடி வா. நான் உனக்கு மகிமையை காட்டுவேன், மகிமையை காட்டுவேன். ஒவ்வொருவரையும் தேவ சாயலாய் மாற்றுகிறேன். ஒவ்வொருவரையும் தேவனுடைய சாயலாய் மாற்றுகிறேன். ஆவியின் உள்ளவளாய் மாற்றுகிறேன். ஆவிக்குரியவர்களா மாற்றுறேன். ஆவிக்குரியவர்களா மாற்றுறேன். தீர்க்க தரிசிகளா மாற்றுறார். ஜெபிக்கிற வீரர்களா மாற்றுறார். தேவனோட உறவாடுகிற மக்களாக மாற்றுகிறார். கர்த்தரோட பேசுறவர்களா மாற்றுறாரு. ஒவ்வொரு வாழ்விலும் கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அநேகருடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறார். அநேகருக்கு பதில் வருகிறது. தேசத்தை குறித்த ஒரு திட்டம், தேசத்தை குறித்த திட்டம், தேசத்தை குறித்த காரியங்களை பாரப்பட வைக்கிறார். மன்றாட்டின் ஆவி அபிஷேகத்தை இந்த நேரத்தில் அவ்வளோர் மேலும் எல்லார் மேலையும் கட்டளையிடுகிறார், 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 கட்டளையிடுகிறார். மன்றாட்டின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, ஜப ஆவி, ஜப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஜப ஆவி, ஜப ஆவி. ஒவ்வொரு மேலும் ஜப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் மேல பாரம், ஆத்துமாக்கள் மேல பாரம், கர்த்தருடைய ஊழியத்தின் மேல பாரம், சபைகளின் மேல பாரம். இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார், கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலையும் ஆத்தும பாரத்தை கட்டளையிடுகிறார், ஆத்தும பாரத்தை கட்டளையிடுகிறார், ஆத்தும பாரத்தை கட்டளையிடுகிறார். ஒரு ஜப ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், மன்றாட்டின் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், கிருபையின் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், அக்கினியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும்
நமக்குள்ளுமாய் இயங்கக்கூடிய கிருபைகள் இறங்குகிறது. கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வைக்கிறார். அபிஷேகத்தை வைக்கிறார், வல்லமையை வைக்கிறார், அதிகாரத்தை வைக்கிறார். தேவ வல்லமையை இப்பொழுது ஒவ்வொரு நேரம் கட்டளையிடுகிறார். ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். தூக்கத்தின் ஆவிகள் விலகி போகட்டும், சோம்பலின் ஆவிகள் விலகி போகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் விலகி போகட்டும், மரித்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். சோர்வின் ஆவியே வெளியே வாயேசுவின் நாமத்தில். இங்கு சிலருக்குள்ளே சோர்வின் ஆவிகள் இந்த நேரத்தில் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். வல்லமையின் ஆவியினால் நிரப்புகிறார். தேவ கிருபையினால் நிரப்புகிறார். தேவ வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். எஸ்ஐயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. எஸ்ஐயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. எசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு.
எல்லாரையும் தொடுகிறதற்காக நன்றி. ஒரு பெரிய ரிவைவல் 2018 is the year of revival. Year of revival. எங்க தானே இருக்குதோ அங்க ரிவைவலை கர்த்தர் கட்டளை போகிறார். ஒரு பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். அக்கினி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் பல இடங்களில். தேவன் செய்யப்படுகிற ஊழியத்தை ஓட வைக்கிறது இல்லை. இன்னும் ஆயிரக்கணக்கில் பெரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்க பெரிய சேனையை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது இது ஒரு மகனாயம் என்று சொல்லுகிறார். இது ஒரு மகனாயம். அந்த கர்த்தருடைய தூதர்களை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இந்த கர்த்தருடைய சேனை ஒரு பெரிய சேனையை கர்த்தர் உருவாக்குகிறார். தேசம் முழுசும் பட்டணம் முழுசும் சேனைகளை நீங்க உருவாக்குவது சப சேனை, விசுவாச சேனை, ஜப சேனை, ஒரு ஆவிக்குரிய சேனைகளை நாம் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சிங்கத்தோடைய முகத்தை அநேக பிள்ளைகளுக்குள்ள வைக்கிறேன். கட்சிக்கிற சிங்கங்களா, சத்துருவ நசுக்கி போடுகிற சிங்கங்களா, அநேகருக்குள்ள சத்துருவ நசுக்கிற அதிகாரத்தை கொடுக்கிற, சத்துரு தலையை நசுக்கி போடுகிற அபிஷேகத்தை கொடுக்கிற, சபைக்குள்ள போராட்டம், சபைக்குள்ள பிரிவினை, சபைக்குள்ள அந்தகார கிரியைகள், சபைக்குள்ள மந்திர கிரியைகள், ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருப்பீங்க. யுத்தம் என்னுடையது, யுத்தம் என்னுடையது. இந்த நாளிலே, இந்த இல்லத்திலே 3 நாட்களுக்கு முன்பதாக இந்த இடத்துல எரிச்சி படுறது வீட்டையே எரிக்கிறதுக்கு சத்ரு இன்னைக்கு பிளான் பண்ணிட்டான். அக்கிரிய கொண்டு வந்து அழிக்கிறதுக்கு. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த அக்கினி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்த அந்த அக்கினி, அவியாத அக்கினி, அவித்து போடாத அக்கினி, வேகாத அக்கினி, அவன் கூட்டத்தை எப்படியாவது சுதரடிக்க பார்த்தான். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள் என்று கர்த்தர் அவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் அக்கினி முதலா இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த குடும்பத்தை தாக்குவதற்கு, ஊழியத்தை தாக்குவதற்கு, ஊழியர்களை தாக்குவதற்கு, இன்னைக்கு வர முடியாதபடிக்கு கூட்டாட்டத்தின் ஆவிகளை அநேக இடங்களில் இந்த நாளிலே கர்த்தர் இன்றைக்கு வெளிச்சமாயிருக்கிறார். God's light is coming upon you right now. ஆண்டவர் இந்த நாளிலே அநேகர் மேல வெளிச்சத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சுடர்வழி வெளிச்சம் கடந்து வருகிறது. ஹalleluya. ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு மகிமையான வெளிச்சம் இந்த நாளிலே வந்து ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்கிறது. எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகி போகிறது. அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகி போகிறது. கர்த்தர் செய்ததற்காக கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர், பரலோக தேவன் பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே
சுதந்திரக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கட்டளை வேண்டும். எல்லாம் அவருக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் சொல்பமான மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவரை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருக்கு நல்ல எல்லா கரங்களை நீட்டும். அவருக்கு நேரம் ஆண்டவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். இன்னும் அநேக மாநிலங்களுக்கும் அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் லட்சம் கோடி மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய வார்த்தையை அருள்கிறவராக ஆண்டவர் வல்லமையை தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் போகிற இடமெல்லாம் அக்கினி இறங்க வேண்டும். அன்றைக்கு எலியாக்கிலோ அக்கினி இறங்கினதில்லை. ஒவ்வொரு ஊழியரும் போகிற இடத்துல அக்கினி இறங்க வேண்டும். சத்துரு தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாம் சேர்ந்து எல்லா ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து கரங்களை நீட்டி அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய சரீர சுகத்துக்காக ஜெபிப்போம். அப்பொழுதுதான் பஞ்சாப் மாநிலத்துக்கு போய் வந்தார். பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஹல்லேலூயா பலவித அற்புதங்களையும் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு தேவைப்பட்ட வார்த்தைகளை தர வேண்டும். ரகசியங்களை வெளிப்படுத்தி தர வேண்டும். ரப ஷபர் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஜெபிப்போமா. ரப ஷபர் ரபத்துல கரபோ ரப ஷபர் ரபத்துல கரபோ ஷபர் ரபத்துல கரபோ ரப ஷபர் ரபத்துல கரபோ ஷபர் ரபோ ரப ஷபர் ரபத்துல கரபோ ஷபர் ரபோ ரப ஷபர் ரபத்துல. பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை கொடுத்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே இவர்கள் மூலமா எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. இந்த வேளையில் இவர்களுக்காக இவர்களுடைய குடும்பத்திற்காக நீர் இவர்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஊழியத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவை. இன்னும் நீர் இவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பீராக. இன்னும் அநேக சபைகள் இவர்கள் மூலமாய் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. இன்னும் இவர்களை கொண்டு அநேக சபைகளில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பீராக. தேசங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர் மீது தெளித்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். இவர்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணும்படி எழும்புகிற எல்லா சத்துருவினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இவர்கள் நாங்கள் வேடி அடைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை அழைத்த தேவன் நீர். ஆண்டவரை அழைத்த தேவன் நீர். உம்முடைய வருகை வரையிலும் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து நிறைவேற்ற கர்த்தர் கிருபைகளை
கொடுப்பீராக. அன்றைக்கு ஆண்டவரை எளிய ஆகாரத்தின் வெள்ளத்தினால இரவும் பகலும் நடந்ததை போல பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால இரவும் பகலும் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்தரலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லா ஆண்டவரை கரங்களை தட்டுவோம். Hallelujah. 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 இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரங்களில் இயேசு
ஆண்டவர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோட இந்த செஷன் முடித்தது. அடுத்த செஷனுக்கு நாம் போவோம். யாராவது வாஷ்ரூம் என்ன போயிட்டு வரலாம். இப்போ டீ சர்வ் போடப்படும். டீ போடணுமாம்மா? சரி, போட்டு கொடுங்க. அதுக்குள்ளே அடுத்த செஷனை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. உட்காருங்க, நீங்கள் எல்லோரும் உட்காருங்க. கவனிங்க, சில ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க.